லாஸ்ட் மினிட் ஈத் ஷாப்பிங் ஒரு பிஸியான இஃப்தார் ப்ரிப்பரேஷன் வித் டே இன் மை லைஃபோட பார்த்துடலாமா? Hey all, assalamu alaikum, welcome back to Madurai Ponnu channel. Hope you all are good. ஒரு சூப்பரான ஈத் ஷாப்பிங் விலாக், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எந்த அளவுக்கு ஷாப் பண்ணலாம் அண்ட் எங்கெல்லாம் போய் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணி ஷாப் பண்ணலான்றதை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த விலாக் ஃபுல்லா. எனக்கு அது இந்த அளவுக்கு ரஷ்ஷான டைம்ல தான் வந்து நடக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஃபேமிலியோட கோல்ட் அண்ட் ஃபீவர்ல ஸ்ட்ரக் அப் ஆயிட்டோம். செம்ம ரஷ்ஷான இஃப்தார் ப்ரிப்பரேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேங்க. இதை முடிச்ச உடனே ஈத் ஷாப்பிங்க்கு கிளம்புற மாதிரி இருக்கு. ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நாங்க என்கிட்ட வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்கு அந்த கட்டர் கிடையாது. ஸோ நான் அந்த மாதிரி பீலர் வச்சு ஈஸியாக டக்குன்னு கட் பண்ணி எடுத்துருவேன். அது ஒரு டிப்ஸாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க, புதுசாக பார்க்குறவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, கண்டிப்பாக செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சூப்பரான டெசர்ட்ங்க, மஹலாபியான்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு பேக்கிங் வந்து அப்படியே இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட்டு பால் எடுத்துட்டு அந்த கோல்டு மில்கில் ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா அப்படியே நம்ம கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி தலை கொதிக்க ஆரம்பிச்சிடும். நல்ல ஷேப்ஃபுல்லான பவுல் ஒன்று இருந்துச்சுன்னா அதில் எடுத்து நல்லா இதை ஃபுல்லாக ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் அவுட் சைட் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் வச்சாலுமே இஃப்தாருக்கு காலியாயிருதுங்க. ஆனால் இந்த ஃப்ரூட்ஸை தவிர அதை மட்டும் என்னமோ ஒதுக்கப்பட்டது மாதிரி அப்படியே ஒதுக்கிடுறாங்க பிளேட்டோட. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா அதனால அதை வச்சு ஒரு சூப்பரான மில்க் ஷேக் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆப்பிள் எல்லாம் பீல் பண்ணி கட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மிக்சர் ஜூஸர் வந்து உங்ககிட்ட இருந்ததுன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து ஒரு 2 டம்ளர் பால் ஊற்றிட்டு ஒரு 2 ஆப்பிள் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெனிலா ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எது வேணாலும் இதுக்கு ஆட் பண்ணலாம். நான் வந்துட்டு வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 3 ஸ்கூப் அளவுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இந்த ஆப்பிள் வந்துட்டு அந்த அளவுக்கு சுகர் இல்லை, பட் சாப்பிடும் போது நல்லாயிருக்கு. ஜூஸுக்கு அந்த அளவுக்கு சுகர் இல்லை, அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பராக ஒரு இஃப்தார் ட்ரிங்க்கும் ரெடி பண்ணியாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு இஃப்தார் டைம் நெருங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மஹலாபியா டெசர்ட்டும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை அப்படியே கவுத்தி பார்த்தோம்னா செம்ம சூப்பராக அந்த ஷேப்போட வந்திருக்கு. பார்த்தீங்களா, ஐரோஸ் இருந்துச்சுன்னா அப்படியே மேலே தூவி விட்டிங்கன்னா அசல் அந்த ஸ்மெல்லோட செம்ம சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் வந்து பிளம்ஸ் இருந்தது, ஸோ அதை கட் பண்ணி வந்து டெக்கரேஷனுக்காக வச்சுருந்தேன். அதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிஸியான ஒரு டே மே லைஃபாக தாங்க இருந்தது. ஸோ ரொம்ப குயிக்காகவே இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்துட்டு அங்கிட்டு நோம்பு கஞ்சி தேங்காய் பால் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் பஜ்ஜி வந்து ஒன்றா போட்டு எடுத்தாச்சு. நான் சொன்ன அந்த பஜ்ஜி மிக்ஸ் மாவு தான் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறத தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் செம்ம புஃப்னு சூப்பராக வரும். என்னோட ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் எப்படி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்றதை பார்த்துக்கலாம். வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் விலாக்ல எல்லாம் போட்ட மாதிரி இந்த பாக்கெட் சமோசா, அதுக்கப்புறம் அன்னாசி பழம்லாம் வச்சு சூப்பராக வந்து இஃப்தார் ஓப்பன் பண்ணியாச்சு. ஆஸ் யூசுவல் நம்ம வந்து க்ரீன் டீயோட ஷாப்பிங்க்கு கிளம்பியாச்சுங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ரம்லான் டேஸில் வந்து இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ரோட் சைடு ஃபுல்லாக இல்லை எந்த ஃபெஸ்டிவல் இருந்தாலுமே இந்த மாதிரி கலர்ஃபுல்லான லைட்டிங்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நமக்கே ஒரு வைப் ஆகிடும். அது ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணியிருக்கிறது வந்து அல்வஹா ஷாப்பிங் சென்டர் அஜ்மான் தான். ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்கும், கிட்ஸ்லேருந்து லேடிஸ் வரைக்கும். நான் வந்துட்டு இப்போ கந்தூரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, குட்டீஸ்க்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விசிட் பண்ணியிருந்தேன். பட் இங்கே வந்து புர்காவும் சரி, இந்த ரெடிமேடாக விற்கும்ல அந்த டாப்ஸு, அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தானி ஸ்டைல் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து செம்ம சூப்பராக இருந்ததுங்க. நல்லா நம்ம ரமலான் அந்த வைப் கிடைக்கும்ல, அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது. வெறும் 20 கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸ்டிச்சிங் எவ்வளோன்றது தெரியல, பட் அவர் வந்து மேக்ஸிமம் 40க்குள்ளே தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார் விசாரிச்சப்போ. அஜ்மான் ஷார்ஜாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சென்டர் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக 1 or 2 ட்ரெஸ்ஸஸ் அது பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கோல்ட் அண்ட் காஃப்னால ரொம்பவே வாய்ஸ் ஸ்ட்ரக்அப் ஆயிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புர்காலாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள்லேருந்து ரொம்ப ஹைஃபைடான புர்காஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். இது வந்து அரபிக் டிசைனில் நிறையா இருந்துச்சு. இது வந்து நார்மல் டிசைன்ஸ்லாம் இருந்தது. எனக்கு வந்து புர்கா நெசசரி இல்லைன்றதுனால நான் ஜஸ்ட் வீடியோக்கு மட்டும் கவர் பண்ணிவிட்டு அப்படியே நகர்ந்தாச்சு. ஸோ நேராக வந்து பசங்களோட ஷாப் தான் வந்து தேடி போயிட்டு இருந்தோம். போகிற வழியிலே வந்து நார்மல் கிளாத்து, அதுக்கப்புறம் நைட்டிஸ் எல்லாமே இங்கே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. வெறும் 10 கிராம்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ஷாப்பிங் சென்டராக இருக்குது. பசங்களுக்கு 3 டைப்பாக நான் வந்து இந்த தடவை டிசைன் பண்ணிடலாம் அவங்கள மார்னிங் அந்த ப்ரேயருக்குன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான ஷாப்பிங்காக தான் இந்த சென்டர் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே தான் வந்து இந்த மாதிரியான கந்தூரா, அதுக்கப்புறம் நமக்கு அந்த அரபிக்கோட இது எம்ராட்டி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு நமக்கு அமைஞ்சிரும் ஏஜ் வைஸ். அதனால ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்களுக்கும்
ஷாப்பிங் பண்ணியாச்சு பிகினிங்லேயே. ரீசனபிள் ப்ரைஸில் வந்துட்டு இந்த மாதிரி செப்பல்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டேட்ஸ் சிரப், அதுக்கப்புறம் ஒரிஜினல் டேட்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாமே அங்கே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் விசிட் பண்ணது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜாவில் இருக்க எக்ஸ்போ சென்டர் தான். ஸோ 42 எடிஷன் ஆஃப் ரமலான் நைட்ஸ்னு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க March 6 to 30 வரைக்கும். ஸோ மச் ஆஃப் ஆஃபர்ஸுங்க, நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தா. இது வந்துட்டு டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 PM to 1 PM வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ரிலாக்ஸாகவே ஷாப்பிங் பண்ணலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா ஷாப்பிங்லாம் போக முடியாதோ அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ண தேவையில்லை. அதுக்கு வந்துட்டு ஒரு 5 dirhams வந்து டிக்கெட் வவுச்சர் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ உள்ளே வந்து நம்ம போகிறதுக்கும் அங்கே உள்ள ஐட்டம்ஸ்லாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் அது கண்டிப்பாகவே ஒர்த்து தாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. புர்காலாம் அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. நம்ம சல்வார்ஸ் எடுக்கணுமா அதில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது. இது பார்த்திங்கன்னா நம்ம அரபிஸ் போடுற புர்காலேயே நம்ம மாடல் அப்படி கை இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே. கலர் புர்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்டிவாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த டைப்பான புர்காஸ்லாம் நிறையா இருந்தது. ஆஃபர்ஸ்னால் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க, நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது. அதில் போயிட்டு நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். நிறையா நீங்களே பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. பிராண்டட் ஐட்டம்ஸ் இருந்தது, அதுக்கு தகுந்தாப்புல அதுக்கான ப்ரைஸ் இருந்தது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக எடுக்கணுமா அதுக்கு தகுந்தாப்புல அந்த ப்ரைஸும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ், நல்ல நல்ல டிசைன்ஸ் இருந்தது. எனக்கு மேக்ஸிமம் ஃபுல்லாக அந்த பாகிஸ்தானி ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரொம்ப கண்ணாக இருந்தது. அது ஃபுல்லாக அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஃபுல்லாக ஒர்க்கு தாங்க, நம்ம போட்டுக்கிற மாதிரியே நல்லா ஜிகு ஜிகுன்னு நல்லா மணி வச்ச மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம ஷாப்பிங் போனாலும் அந்த ரமலான் டைமில் நம்ம ஊரில் போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு அந்த டிசைன்ஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம தேடி தேடி ஒரு ஷாப்பு போகணும். இதுலேயே மேக்ஸிமம் துபாய் பக்கம் தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த சென்டர் ஒன் டைம் விசிட் பண்ணிங்கன்னா நம்ம நிறையா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கிட்ஸ்க்குரிய அந்த ஸ்டோரி புக் அழகாக இருந்தது அது. அதுக்கப்புறம் ஸ்டோன் வச்ச மாதிரி பேங்கிள்ஸு, அதுக்கப்புறம் நல்லா இயரிங்ஸ்லாம் வந்து குட்டி குட்டி இயரிங்ஸ்லேருந்து பெரிய இயரிங்ஸ் வரைக்கும் எல்லாமே 5 dirhams 2 dirhams 10 dirhams நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. இதுலேயே எனக்கு ரொம்ப அட்ராக்டிவானது இந்த எனாமல் ரிங்கு தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்துட்டு நம்ம ரிங்காகவும் கையில் மேட்ச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து காலில் மெட்டி போட பிடிக்குமா அவங்களும் இது வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பாசிலாம் பார்த்த உடனே இந்த டைப்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்காம போயிடுச்சு. இப்போ போட்டால் சிரிப்பாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க ஃபீலாக இருந்துச்சு. ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற செட் எல்லாமே. இந்த பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 dirhams 1 dirhams தான். இது வந்து பெர் பேங்கிள் வந்து 1 dirhams. நம்ம செட்டாக வாங்கினோம்னா 10 dirhams 10 rupees அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இது மாதிரி வாங்கி நம்ம பார்டர் வளையல்லாம் போட்டுக்கிட்டோம்னா சாரிக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் நல்லா பெரிய பெரிய தோடுலாம் போட பிடிக்கும், இல்லை குட்டி குட்டி தோடுலாம் போட பிடிக்குமா அதுக்கு தகுந்தாப்புல ப்ரைஸஸில் நல்ல வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு. ஒன்ஸ் இங்கே விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாமல் வெளியே போகவே மாட்டீங்க. நானே வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த சென்டர் போயிட்டு. இந்த இயரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 2 dirhams தாங்க. ஃபுல்லாக வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஃபேன்சியாக போட்டுக்கிறோம், இல்லை சாரியே வந்து சும்மா ஃப்ளிட் விட்டு போடுறோம் அப்படின்னா அதுக்கெலாம் நல்ல மேட்சிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஐட்டங்களும் சரி சாரிக்கு நல்ல சூப்பராக இருக்கும். அப்புறம் ஃபுல்லாக காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம், இதெல்லாம் வந்து பிராண்டடும் இருக்குது, பிராண்டு இல்லாமல் ஐட்டமும் இருக்குது. அதுக்கு தகுந்தாப்புல ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது. இங்கே நான் வந்து பார்த்தது ஃபுல்லாகவே 2 dirhams தான். எந்த பிராண்டாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல வந்து பர்டிகுலராக ஒவ்வொரு அந்த பிளேஸ் இருக்குது, அங்கே போய் பார்த்தோம்னா அங்கே வந்து அதுக்கு தகுந்தாப்புல ப்ரைஸஸ் இருக்குது. அங்கே இன்னும் நிறையவே வந்து நம்ம இந்த கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் அதை வந்து நான் இன்னொரு விலாகில் வந்து தனியாக ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து இது ஷாப்பிங் விலாகுன்றதுனால அந்த ஐட்டங்கள்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சஃபீர் மால் போயிருந்தேன். ஃபுல்லாக 50% ஆஃபர் போட்டிருந்தான். ஒரு கிட்ஸுக்கு வந்து எனக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பிளான் இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்துட்டு இருந்தேன். நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்தது. 50%க்கு ஒர்த்து தான். ஆஃபர் போட்டிருக்கான் அப்படின்னா அதுக்கு ஒர்த்தாக தான் இருந்தது. ஆனால் பெர் பீஸோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் வந்துடுது 40 dirhams கிட்ட வந்துடுது. நம்ம ரெண்டாக எடுத்தோம்னா வெறும் 40 dirhams தான். அந்த மாதிரியான காஸ்ட் வந்து நார்மல்லாம் இல்லைங்க. ஸ்மார்ட் பேபி பிராண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஸோ அதில் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருந்தது. குட்டீஸ்கே லாங் ஸ்லீவு, அப்புறம் வெஸ்டர்ன் டைப் அந்த மாதிரிலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு போகலாம். சஃபீர் மாலில் இருக்கிற இந்த ஸ்மார்ட் பேபி செக்ஷனுக்கு போகலாம். முக்கியமாக வந்து நம்ம வந்து பார்த்தோன்னே எதையுமே செலக்ட் பண்ண மாட்டோம்ல, பட் இங்கே போயிருந்தோம்னா நம்ம பார்த்தோன்னே செலக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நிறைய டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதுலேயே இந்த லாங் ஸ்லீவில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா நாட் வச்ச மாதிரி இருந்தது, ஃப்ரீல் வச்ச மாதிரி இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பட்டன் டைப்பு பெல்ட் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. இது ரெண்டுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபுல்லாக வெஸ்டர்ன் தான். வெஸ்டர்ன் டைப் கிளாத் எல்லாமே வந்து நல்ல டிசைன்ஸ் நல்ல அட்ராக்டிவான கலர்ஸ் இருந்தது.
நம்ம வந்து ஈதுக்கு இதெல்லாம் போடுவீங்க, நான் சிம்பிளாக தான் போட்டுப்பேன், அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும்னா இந்த இடத்த விசிட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்குது. இந்த பாகிஸ்தானி டைப் ஆஃப் சுடீஸ் இருக்குது. ஃபுல்லாக ஹிப் சைடு வந்து ஃபுல் ஓப்பன் இருக்கும். மேலே வந்துட்டு நமக்கு அந்த இப்போ ரீசெண்டாக டிசைன் வந்திருக்கு நாற்காலி டைப்லேயே அந்த ஃப்ரண்ட் கிராஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது வித்து பேண்ட் அண்ட் ஷாலோடையே இருக்குது. இதுவுமே வந்து மேக்ஸிமம் 60 dirhams கிட்ட மட்டும்தான் இருந்தது. ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 49 அந்த மாதிரி தான் போட்டிருந்தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரியான டாப்ஸ் மாதிரி இருக்குது. பட் இது நிறைய பேர் வந்து புர்காவாக யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அது இந்த மாதிரி கலர் கலராக புர்காவை மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. தொழுகைக்கு வரும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து நல்ல காட்டனாக இருந்ததுங்க, சூப்பர் காட்டன். நமக்கு சம்மர் வரப்போகுது இல்லையா, செம்ம காட்டனான டைப்பு, நல்லா லாங்காகவும் இருந்தது. இதுக்கு பெல்ட் டைப்பும் வந்து மேட்சிங்காக பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் நெஸ்டோ போயிருந்தேன். எப்போவுமே வந்து நெஸ்டோ ஒரு விசிட் பண்ணுறது வழக்கம். ஸோ இந்த தடவை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விசிட் பண்ணலாமேன்ட்டு பண்ணேன். எனக்கு எப்போவுமே நெஸ்டோ போனோம்னா ஒரு 1-2 டாப்ஸ் வந்து அமைஞ்சிரும். அந்த மாதிரி இந்த தடவை வந்து இந்த 39 24ன்ற மாதிரி போட்டிருந்தால அதில் நிறையா குமிச்சு போட்டு வச்சுருப்பாங்க, நம்ம தேடி எடுக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு 3 டாப் வந்து நான் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் ட்ரையல் ரூமில் வந்து. அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் நான் எது சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அது எல்லாமே ஷேர் பண்ணுறேன். நான் அந்த பொண்ணு நெக்ஸ்ட் வீடியோன்னு சொல்லுதேன்னு பார்க்காதீங்க. நமக்கு வந்து நிறைய அந்த ஷாப்பிங் விலாக் வந்து அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்குது. ஸோ அது வந்து நான் பார்ட் 2ஆக பிரித்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் உள்ளது வந்து ஜென்ஸுக்கு மேக்ஸிமம் காமிச்சிருப்பேன், அண்ட் கிட்ஸுக்கு லேடிஸ்க்குமே இன்னொரு முக்கியமான ஷாப்பு, அப்புறம் குட்டீஸ்க்குரிய ஷாப்புமே வந்துட்டு நிறையா காமிச்சிருப்பேன். பார்த்தீங்கன்னா நெஸ்டோவில் உள்ள இயரிங்ஸு ஃபுல்லாக 10 dirhams 20 dirhams அந்த மாதிரி போட்டிருந்தான். நானும் ஒரு 2-3 கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்து பார்த்தேன். அதில் எனக்கு ஒரு 2-3 டிசைன் பிடிச்சிருந்துச்சு. அதில் வந்து நான் ஒரு 2 எடுத்திருந்தேன். அதையுமே வந்துட்டு நான் நெக்ஸ்ட் பார்ட் 2 விலாகில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறையா பேர் என்னோட வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்ட் 2 விலாகில் வந்துட்டு நிறையா வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட வித் ப்ரைஸோடவே வந்து ஷோ பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. குட்டீஸ்க்கு நல்லா அழகாக இருக்கும். இதெல்லாம் பெரியவங்களுக்கு பிரேஸ்லெட் மாதிரி இருந்தது. நல்ல சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெஸ்டர்ன் டைப் ட்ரெஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அது செயின் டைப்பு மணியில் நல்ல 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 டிசைன்ஸு, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஐயோ நம்ம இப்போலாம் இதை போட முடியுமா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நம்ம போடலாம், பட் நம்ம தான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு அதை பார்க்கும்போது. ஒன்ஸ் நம்மளும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்லாம் இருந்துச்சு. அவ்வளோ கலெக்ஷன்ஸ், அவ்வளோ டிசைன்ஸ் பார்க்கறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது. நம்ம சேனலில் இன்னும் நிறையாவே இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு வந்து டே இன் மை லைஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி விலாக்ஸாக இருக்கட்டும், இன்னும் நிறையா வீடியோஸ், நிறையா டிப்ஸ் அண்ட் ஐடியாஸோட நிறையா வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ரமலான் டேஸில் நான் போட்ட விலாக்ஸ் எல்லாமே வந்து 1 by 1 ஷோ பண்ணியிருப்பேன் டிஸ்பிளேல. ஸோ கண்டிப்பாக வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் டைம் கிடைக்கும் போது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.